முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்கு பிடித்தவரிடமிருந்து உனக்காக ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது. செய்தியை கேட்டு நீ மிகவும் சந்தோஷமடையப் போகின்றாய். இப்பொழுது உன்னுடைய மனநிலை என்னவென்று என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. மனதில் எதையும் நினைக்காமல் உடைந்து இருக்கின்றாய். என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று மனம் உடைந்து இருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, இறைவன் எப்பொழுதும் உடைந்த பொருள்களை மிக அழகாக பயன்படுத்தி விடுவான். உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதனால் எப்பொழுதாவது நீ உடைந்து நொறுங்கினால் நிச்சயம் நம்ப வேண்டியது, இறைவன் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறான் என்று தான். நீ மிக பெரிய சந்தோஷத்திற்கு தயாராக இரு. உனக்கு நான் அதை பரிசாக கொடுப்பேன். நான் சொல்வதை கேட்டுக்கொள் தங்கமே. யாருமே இல்லை என்று நீ ஏங்குவது மிகப்பெரிய தவறு. யாரிடமும் நீ உதவியை நாடக்கூடாது. உனக்கு நீயே உதவ முடியாவிட்டால் வேறு யார் வந்து உனக்கு உதவ முடியும்? சிந்தித்து செயல்படு. உன்னை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையான உயிர் என்று நிரூபித்துவிடு. உன்னுடைய இந்த நிலையும் மாறும். உன் அப்பா முருகன் நான் அதை மாற்றி தருவேன். எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. அனைவருக்கும் அனைத்துமே கிடைத்து விடாது. கிடைத்தவற்றை எண்ணி நிம்மதி கொள். எதுவாகினும் ஏற்றுக்கொண்டு விடு. மகிழ்ச்சியும் மனநிறைவும் உனக்கு தானாகவே வரும். உனக்கு எப்பொழுதும் துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் பத்திரமாக பாதுகாப்பேன். உனக்கு தேவையானவற்றை ஏதாவது ஒரு ரூபத்தில் தந்து கொண்டு தான் இருப்பேன். அதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே. எந்த விஷயமும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இருக்க வேண்டும். முதலில் அனைத்தும் தாங்க முடியாததாகத்தான் தோன்றும். பின் பரவாயில்லை போல தோன்றும். அடுத்து கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். உனக்கு வேண்டியதென்னவோ சற்று பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையையும் மட்டும்தான். அதையும் நான் உனக்கு பரிசாக தருவேன். வலிகளை தருவேன், கண்ணீரை தருவேன், கஷ்டத்தை தருவேன் என்று கூறுகின்றீர்களே அப்பா, சந்தோஷத்தை எப்பொழுதுதான் தருவீர்கள் என்று கேட்கின்றாயா? உனக்கான சந்தோஷம் உன் நபரிடமிருந்து, உனக்கு பிடித்த நபரிடமிருந்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நல்ல செய்தியை கேட்டு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். அப்பொழுது என்னை நீ உணர்வாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.